Welcome to Usha Easy Max YouTube channel. 10th Maxல exercise 1.5ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். அதில் 2 சப்டிவிஷன் இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் கொடுத்துட்டு எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப் ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. இதிலிருந்து இந்த அன்னோன் வேல்யூ கே கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கு, கே இருக்கா. எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் கொடுத்ததுனால கேயை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்கலாம். சைடில் ஒரு கோடு போட்டு ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிக்கிறோம். எஃப் காம்போசிட் ஜினா எஃப்ஐ முதல்ல எழுத, காம்போசிட் ஜி முதல்ல எழுத, ஆரோ மார்க் போடுங்க. ஓகே, இது இப்படியே இருக்கட்டும். இது அப்படியே எழுதுங்க. இந்த ப்ராக்கெட்டை 3 எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் +2 இந்த ப்ராக்கெட்டில் தான் இதை தூக்கி போடணும். ஸோ இதை போடும்போது என்ன ஆகுது? 3 6 18x மைனஸ் 3 இன்ட்டு கே இஸ் 3k. இந்த +2 வெளியில் இருக்கிறத அப்படியே போட்டுக்கோ, இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஜி காம்போசிட் எஃப் எழுதும்போது ஜி எழுது, காம்போசிட் எஃப் எழுது, ஆரோ மார்க் போடு, இதை அப்படியே எழுது. 6 எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் மைனஸ் கே, ப்ராக்கெட்டில் இதை தூக்கி போடுங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணி 18x +12 இந்த மைனஸ் கே தனியாக இருக்கிறத அப்படியே வச்சுக்கோ. இப்போ எழுது எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப். இது கொடுக்கப்பட்டது, கிவன். அப்போது இந்த ஆன்சரை தூக்கி எழுதுங்க, ஈக்குவல் டு இந்த ஆன்சரை தூக்கி எழுது. ரெண்டுலேயும் இந்த எக்ஸ் ஒரே மாதிரி வந்ததுனால கேன்சல் பண்ணிடு. இப்போ இதை கே மட்டும் இங்கே வச்சுக்கோ, -3k. இந்த -k ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது +k ஆயிரும். ஈக்குவல் டு இந்த 12 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த +2 இங்கே வரும்போது -2. ஓகேவா? இதில் பெரிய நம்பர்னுடைய குறி -2 ஆப்போசிட் சைன். அப்போ சப்ராக்ட் பண்ணால் 2kன்னு ஆயிரும். 3kல 1k போச்சுன்னா 2k சமம். இது 10ன்னு ஆயிரும். இப்போ இந்த மைனஸ் இங்கே வந்ததுன்னா ஒரே ஒரு ஸ்டெப்பு அடிஷ்னல் பண்ணுங்கள். இதை ப்ளஸ் ஆக்குங்க, இங்கே குறி மாற்றுங்க. அப்போ இங்கே +10 இருக்கும்போது இங்கே என்ன ஆயிரும்? -10ன்னு ஆயிரும். அப்போ அந்த மைனஸ் இங்கே வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது k ஈக்குவல் டு இந்த 2 இங்கே வந்ததுன்னா -10 அப்படியே போட /2ன்னு ஆயிரும். இந்த 2 இன்ட்டு கே இங்கே வரும்போது /2. ரெண்டே கேன்சல் பண்ணால் k ஈக்குவல் டு -5. அதே மாதிரி தான் இங்கே எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்கிறோம். எஃப் எழுது, ஜி எழுது, ஆரோ மார்க் போடு. 2 அப்படியே வச்சுக்கோ, எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் -k, ப்ராக்கெட்டில் இதை போடு. மல்டிப்ளை பண்ணால் 8x +10 -k வந்துருச்சு. அது மாதிரி ஜி காம்போசிட் எஃப் சைடில் பண்ணுறோம். ஜி எழுது முதல்ல, காம்போசிட் எஃப் எழுது. 4 அப்படியே வச்சுக்கோ, எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் +5, ப்ராக்கெட்டில் இதை போடு. ஸோ 8x -4k +5 வந்துருச்சா? இப்போ இது 2 ஈக்குவல் கொடுத்ததுனால இதை அப்படியே எழுது, ஈக்குவல் டு இதை அப்படியே எழுது. 8x கேன்சல் பண்ணுங்கள். ஸோ இந்த -k அப்படியே வச்சுக்கோ, -4k இந்த சைடு வரும்போது +4k. இந்த 5 அப்படியே வச்சுக்கணும். இந்த +10 இங்கே வரும்போது -10. ஓகே, இது ரெண்டுலேயும் பெரிய நம்பருடைய குறியீடு. அப்போ ப்ளஸ் போட்டுக்கோங்க. 4kலேருந்து 1k போச்சுன்னா 3k. இது ரெண்டில் பெரிய நம்பருடைய குறி -2 ஆப்போசிட் சைன் சப்ராக்ட் பண்ணி போட்டால் 5. அப்போ k ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் சைனில் தானே இருக்குது, அப்படியே வச்சுக்கோங்க. k ஈக்குவல் டு இந்த 3 இன்ட்டு மட்டும் இங்கே வரும்போது டிவைடட் பை -5 அப்படியே வெய்யே /3. இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகே.